தினமுமே சுவாமிக்கு விளக்கேற்றும் போது கண்டிப்பாக நம்ம நெய்வேத்தியம் வைக்கணும். அது முக்கியமானது. நெய்வேத்தியம்னா சக்கரை பொங்கல், கேசரி, பால் பாயாசம் இதுதான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் தினமுமே எதனா டிஃபன் நம்ம செய்வோம். அந்த மாதிரி இருக்கும்போது அதை கூட நம்ம வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம். ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தினமுமே சக்கரை பொங்கல், பாயாசம், கேசரி இது போல் நெய்வேத்தியம் பண்ணி வைக்கிறதுக்கு. நீங்கள் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணுவீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் தாராளமாக சுவாமிக்கு வச்சுட்டு விளக்கேற்றி தீபதூப ஆராதனை காமிச்சிட்டு நீங்கள் காகத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேமியா கொஞ்சமாக இனிப்பு வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன். சக்கரை வந்து வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைச்சிட்டேன். கடவுள் வந்து நம்ம எது கொடுத்தாலும் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. நம்ம கடவுளுக்கு தேவை உள்ளன்போடு நம்ம வைக்கிறது தான். ஸோ நீங்கள் தண்ணி வச்சா கூட போதும், கண்டிப்பாக அவங்க வந்து ஏற்றுப்பாங்க. இன்றைக்கி எப்பவும் போல் சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சாச்சு. குலதெய்வ விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு எல்லா விளக்கும் ஏற்றி என்னுடைய பூஜை வந்து நிறைவாக இன்றைக்கி கம்ப்ளீட் ஆச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.